விமர்சனத்தை சகித்துக் கொள்ள விரும்பாமல் சவுக்கு சங்கரை அப்பட்டமாக புனையப்பட்ட, ஜோடிக்கப்பட்ட மற்றும் ஈட்டு கட்டி மிரட்டி பணம் பறித்ததாக போலீசார் கைது செய்துள்ளனர் என சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு கூறியுள்ளார். கைது நேற்று முன்தினம் டிச.13 மதுபான பார் உரிமையாளரை மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்பட்ட புகாரில் யூடியூபர் சவுக்கு சங்கரை அவரது வீட்டின் கதவை உடைத்து போலீசார் கைது செய்தனர். அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ், தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஊழல் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு எழுதிய கட்டுரை ஒன்றில் கூறியுள்ளதாவது: இந்தியாவில் ஊழல் மலிந்துள்ளது. ஆனால் சமீப நாட்களாக இதில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. ஊழல் இல்லாமல் எதுவும் நடக்காத மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்தியாவில் மிகவும் ஊழல் நிறைந்த குடும்பத்தால் ஆளப்படும் மாநிலமாகவும் தமிழகம் திகழ்கிறது. காமராஜர் முதல்வராக இருந்தபோது இருந்த தமிழகத்தின் பொற்காலத்தை இந்தியாவின் சிறந்த மாநிலம் என முன்னாள் பிரதமர் நேருவால் புகழப் பெற்றது. தற்போது அதற்கு மாறுபட்ட நிலை நிலவுகிறது. நேர்மைக்கு ஒரு உதாரணமாக காமராஜர் திகழ்ந்தார். பாசிச ஆட்சி தங்கள் ஊழல் மற்றும் பிற தவறுகளுக்கு எதிரான எந்தவொரு எதிர்ப்பையோ அல்லது விமர்சனத்தையோ சகித்துக் கொள்ள விரும்பாத ஆளும் புதிய பாசிச திமுக ஆட்சி மாற்று குரலையும் அடக்குவதற்காக மாநிலத்தில் ஒரு பயங்கரவாத ஆட்சியை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. தமிழகத்தில் துணிச்சலான, நேர்மையான மற்றும் பிரபலமான யூடியூபர் ஆகஸ்ட் சவுக்கு சங்கர் உள்ளார். அவர் தொடர்ந்து திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து அதன் பெரும் ஊழலை அம்பலப்படுத்தி வருகிறார். தாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கும் எந்த ஒரு விமர்சனத்தையும் திமுக கடுமையாக எதிர்க்கிறது. விமர்சனத்தை சகித்துக் கொள்ள விரும்பாமல் சவுக்கு சங்கரை கடந்த 13ஆம் தேதி அப்பட்டமாக புனையப்பட்ட, ஜோடிக்கப்பட்ட மற்றும் இட்டுக்கட்டி மிரட்டி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டி அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர், தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் திமுக அரசை கண்டித்ததுடன் சவுக்கு சங்கரை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தங்களுக்கு சாதகமாக இல்லாத பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீது அரசு இயந்திரத்தை பயன்படுத்துகிறது எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். மேலும் சவுக்கு சங்கரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரனும் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்ததுடன் திமுக